அனுர அரசின் பட்ஜெட் மருத்துவத்துறையிலிருந்து கிளம்பும் போர்க்கொடி கனேமுள்ளு சஞ்சீவு படுகொலை காவல்துறை விசாரணையில் சிக்கும் பலர் அதிரும் பின்புலம் அனுர அரசு என்னை கைது செய்தாலும் ஆச்சரியப்பட வேண்டாம் நாமில் கடும் சீற்றம் மகேந்த உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை சஞ்சீவு கொலை சம்பவம் இசாரா செவ்வந்தி தொடர்பில் விசாரணைகளில் வெளியான தகவல் அரசாங்கம் வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல் கொழும்பில் பதுங்கியிருக்கும் சர்ச்சைக்குரிய செவ்வந்தி நாடு முழுவதும் தேடி அலையும் போலீசார் தையிட்டி விகாரி குறித்து ஜனாதிபதியின் பதில் எழுந்துள்ள கடும் விமர்சனம். முந்தைய எந்த அரசாங்கத்தையும் போலல்லாமல் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருத்துவர்களை மிகவும் கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் மருத்துவர்களின் ஆதரவையும் பெற்ற அரசாங்கம் மருத்துவர்களை கடினமான நிலையில் வைத்துள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் துணை பணிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷான் பெல்லானா தெரிவித்திருக்கின்றார். மருத்துவர்களின் தரத்தை கூட குறைத்து பட்ஜெட்டை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறும் வைத்தியர் எந்தவொரு பட்ஜெட்டும் அரசு ஊழியர்களை இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வைத்திருந்ததில்லை என்று கூறினார். ஜனாதிபதி அனுகுமாரி திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் நியமனத்தை 80% அதிகமான மருத்துவர்கள் ஆதரித்ததாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சுமார் 15 மருத்துவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த சட்டத்தின் மூலம் மருத்துவர்களின் மொத்த சம்பளமும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்களின் கூடுதல் சேவை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் 80வது பங்காகவும் விடுமுறை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் 20வது பங்காகவும் இருந்ததாகவும் பட்ஜெட்டில் இருந்த கொடுப்பனவுகள் முறையே ஒன்றில் 120வது பங்காகவும் ஒன்றில் 30வது பங்காகவும் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எந்த வகையிலும் எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷன் பெல்லன தெரிவித்திருக்கின்றார். கனேமுள்ள சஞ்சீவு சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றத்தை செய்த பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபர்களையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றி சென்று குற்றத்தை தூண்டியதற்காக 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் 19 மற்றும் 15 வயதுடையவர்கள். சம்பந்தப்பட்ட முச்சக்கர வண்டி விசாரணை அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்து 25 வயது இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றத்திற்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களும் அது வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மற்றவர்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவராக செயல்பட்ட நபர், துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பயணித்த வாகனத்தின் ஓட்டுநர், துப்பாக்கிச்சூடு நடத்தியவருடன் வந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள், துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை அழைத்து வந்த காரின் ஓட்டுநர் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தப்பி செல்ல பயன்படுத்திய வேனை வைத்திருந்த ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் ஆகியோர் அடங்குகின்றனர். வேனில் அடிச்சட்ட எண், இயந்திர இலக்கம் மற்றும் உரிமத்தகடு ஆகியவை போலியானவை என்பதுடன் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இன்றைய அரசாங்கத்தின் முக்கிய பணி என்னுடைய குடும்பத்தினரை குற்றம் சாட்டுவதாகவும் நாளை நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். களத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதி மரத்திற்கு அருகில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கிராமத்திற்கு கிராமம் களத்துறை மாவட்ட நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றுகின்ற போது இந்த விடயத்தை கூறினார். தேசிய மக்கள் சக்தியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அரசாங்கமும் இணைந்து செயல்பட வேண்டும். நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு கிராமம் திட்டத்தை நாடு முழுவதும் எடுத்து சென்று கட்சியை சுற்றி மக்களை ஒன்றிணைக்கின்றோம். வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிராமங்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் குழுவை முன்வைப்போம் என்று நம்புகின்றோம். அன்று நாம் தினமும் செய்திகளை பார்த்தபோது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள், அடிக்கல் நாட்டுதல், பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம். இன்று செய்திகளை பார்க்கும் போது மக்கள் பயப்படுகின்றார்கள். வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கிச் சூட்டை பார்க்கின்றோம். அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது. இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கின்றார்கள். கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தேட வேண்டும். உலகில் மிக கொடூரமான பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றார். இந்த அரசாங்கம் சொல்வதெல்லாம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பதுதான் என்றார். இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரான சாகர காரியவசம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லலித் வர்ணகுமார,
சஞ்சீவ எதிரிமன், ஜெயந்த கெட்டகொட, காமினி லொகுகே, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான பிரசன்ன சஞ்சீவ, உபாலி கொடிகார மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் களுத்துறை தொகுதி அமைப்பாளரான ஜோஹான் வடுகி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையிலேயே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற குற்ற சம்பவங்கள் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவுவின் கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதில் பிரதான சந்தேக நபராக தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி தொடர்பில் பல விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. சந்தேக நபர்களில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் 2 முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் அடங்குவதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் குற்றத்தை செய்த பிறகு 19 மற்றும் 25 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் வழக்கறிஞர் வேடத்தில் இருந்த இசாரா செவ்வந்தியையும் முச்சக்கர வண்டியை ஏற்றி சென்றதாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேர்கொழும்பில் உள்ள ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பணிபுரியும் குறித்த சந்தேக நபர்கள் இதற்காக பயன்படுத்திய முச்சக்கர வண்டியானது நிறுவனம் ஒன்றில் இருந்து வாடகை அடிப்படையில் எடுத்துச் செல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின்படி துப்பாக்கிச் சூட்டிற்கு பிறகு கமாண்டோ சலிந்து என்ற சந்தேக நபர் கடோல்கெலே பகுதியில் இருந்து முச்சக்கர வண்டியில் ஏறி கொச்சிக்கடையில் உள்ள ரிதிவில்ல பகுதிக்கு சென்றிருக்கின்றார். இதன்போது அவர் வைத்திருந்த பையானது முச்சக்கர வண்டியில் இருந்து வெளியே வீசப்பட்டதாக கூறப்படுகின்றது. பின்னர் மற்றொரு முச்சக்கர வண்டியில் வந்த இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபருடன் வைக்கல பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வைக்கல தொடர்ந்து நிலையம் அருகே இறங்கியதாகவும் இசாரா செவ்வந்தி கொப்பரா சந்தி பகுதியில் இறங்கியதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் ஹம்பாகாவைச் சேர்ந்து 22 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரிடம் அதை ஒப்படைக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தப்பி செல்ல பயன்படுத்திய வானை வைத்திருந்ததாக அதிருக்கிரிய போலீஸை சேர்ந்த கான்ஸ்டபிள் ஹசித ரோஷன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது வேனில் காணப்பட்ட ஒரு பற்றுச்சீட்டில் இருந்த தொலைபேசி எண்ணின் அடிப்படையில் அவர் கொட்டவாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட போலீசார் அதிகாரியின் கூற்றுப்படி வேன் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் போதைப்பொருள் கடத்தக்காரரான ருவிந்த என்பவரினால் அவருக்கு வழங்கப்பட்டது என்றும் மேலும் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் வேனில் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டவரை ஏற்றி செல்ல வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த போலீஸ் அதிகாரியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கிகள், தோட்டாக்களும் ஐஸ் போதைப்பொருள் படிந்த மின்னணு அளவுகோல் மற்றும் ஒரு கார் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விசாரணைகளின்படி தற்போது தலைமறைவாக உள்ள இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபர் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் வாட்ஸ்அப் மூலம் வழிநடத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் சந்தேக நபர்கள் கொழும்பு கூடுதல் நீதவான் ஹர்ஷன கெக்கனாவெல முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் 48 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் மேலும் விசாரணைக்காக அவர்களை தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. திருத்தப்பட்ட பருமதிசேர் வரி மசோதா மற்றும் உள்நாட்டு வருவாய் மசோதா என்பன வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய திருத்தப்பட்ட 2002ஆம் ஆண்டின் 14ஆம் எண் பருமதிசேர் வரி மசோதா மற்றும் 2017ஆம் ஆண்டின் 24ஆம் எண் திருத்தப்பட்ட உள்நாட்டு வருவாய் மசோதா வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட வரைவு மசோதாக்கள் நாடாளுமன்ற ஒப்புதல்களுக்காக சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளன. இதேவேளை நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் உத்தரவுகளுக்கு அமைவாக தொடர்புடைய திருத்தப்பட்ட மசோதாக்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன. திருத்தப்பட்ட சட்டத்தின் விதிகள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனேமுல்ல சஞ்சீவு கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் 25 வயதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் விசேட போலீஸ் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொலையின் பின்னர் அவர் காணாமல் போன நிலையில் பெண் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் அந்த பெண் இந்த நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெகுவலை மற்றும் மத்துக்கமவில் பல இடங்களில் நேற்று சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அவர் குறித்த எந்த தகவலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இவ்வாறான சூழ்நிலையில் கொலை மிரட்டல்களே வந்ததாக கூறிய அந்த பெண்ணின் பாட்டி மற்றும் தாய் சகோதரர்கள் ஆகியோர் நீர்கொழும்பு வீதி ஜெயா மாவட்டத்தில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்கள் 48 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக போலீஸ் காவலில் வைக்கப்படுவார்கள் என்று கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. சட்டவிரோதமாக தையிட்டில் அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரவை நோக்கி கேள்வி கேட்டபோது அவர் வழங்கிய பதில் ஜனாதிபதியின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது காணியின் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தனிநபர் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு முரணாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நீதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்டமான பொய்யுரைக்கும் ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே தமிழர் தாயக பகுதியில் அரசு சட்டவிரோத செயற்பாடுகளை மறைக்க முயற்சிக்கின்றார். இதன் மூலம் இதுவரை அரசு இயந்திரம் மேற்கொள்ளும் மத ஆக்கிரமிப்பு இனவாத ஆக்கிரமிப்பு போன்றவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றாரா? அனுர அரசாங்கம் தமிழர் தாயகத்தை இரண்டாக பிரித்து கிழக்கு மாகாணத்திற்கும் தமிழர்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்ற உள்நோக்கில் மறைத்த வடக்கு மாகாணம் என்ற உரையாடலை முதன்மைப்படுத்துகின்றனர். ஜனாதிபதி சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வேன் என சொல்வதற்கு முதுகெலும் பெற்று வடக்கு மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது. ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சியை அரசு இயந்திரத்தின் மூலம் வழங்கும் இயலுமையை ஜனாதிபதி வழங்க தயாரில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார்.